இந்த இடத்துல அதிகரிச்சுன்னு போறேன். நீங்களே சொல்லுங்க நான் அந்த கிராஃப் வச்சு எந்த இடத்துல அதிகரிச்சுன்னு போறேன். அப்ப இந்த கீழ இருந்து மேலேக்கு போறதானே அத ஏரியாக்கு நாங்க என்ன செல்றோம்? விரிவாக்கம்னு சொல்றதானே விரிவாக்கம். அப்ப எது ஆன்சரா வரும் 19வதுக்கு? 19க்கு எது ஆன்சரா வரும்? 3வது ஆன்சர் வரும். எத்தனை என்ன ஆன்சர்? விரிவாக்கம். விளங்கிச்சா? நான் படிச்ச கிராஃப். ஆனா கிராஃப் மரணம் வரையல. நான் சொன்ன ஒரே கொஸ்டின் தான் மரணம் ரிப்பீட் ஆகுது. விளங்கிச்சா? ரைட். அப்ப இது வர ஆன்சர் விரிவாக்கம். இது வர ஆன்சர் விரிவாக்கம்னு சொல்லியா. இப்ப அடுத்த கேள்வி போம். சரி, அடுத்த கேள்விய பாருங்க. அடிப்படையில மொத்த பெறுமதி சேர்க்க நான் உங்களுக்கு அந்த ஊழியர் வருமானத்தோட மொத்த தொழிற்பாட்டு மிகிய கூட்டமானது நான் சொல்றேனே. அதாவது ஏன்னா மொத்த தேசிய உற்பத்தி வருமானம் முறையில மொத்த தேசிய உற்பத்தி. அப்ப எது ஆன்சரா வரும்? இதுல எது வரும் ஆன்சர்? நீங்களே சொல்லுங்க பாக்க. நான் படிச்சதை வச்சு நான் வருமானம் தான் சொன்னேன். ஒரே கேள்வி எல்லா வருஷமும் போல ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னேன். எது ஆன்சரா வரும்? நான் தந்ததை வச்சு நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் படிச்சேன். எனக்கு ஆன்சர் செல்லும் தெரியலையே. படிச்ச அதே விஷயம் தான் அடுத்து ரிப்பீட் ஆகுது. அப்ப ஏதாவது ஆன்சர் வரும்? 5வது ஆன்சர் தான் வரும். உற்பத்தி மீது விதிக்கப்பட்ட ஏனைய வரியிலிருந்து மானியங்களை கொஸ்டின் நம்பர் 20வது கேள்வி 2019ல இப்ப நாங்க செய்யற 20வது எம்சிக்யூ. இல்ல 27ல நாங்க இப்ப வந்து செய்யற 2019. இப்ப நாங்க செய்யற 2019ல நாங்க 2019ல 19வது கேள்வி செஞ்சேன். இப்ப நாங்க 20வது கேள்வி செய்யறோம். அப்ப எல்லாரும் எடுத்துக்குவோம். 2019ல எத்தனாவது கேள்வி? 20வது கேள்வி. எத்தனாவது கேள்வி? 20வது கேள்வி. ரைட்டா? ஓகே தானே? சரி. அப்ப நாங்க எது ஆன்சரா வரும்? 5வது ஆன்சர். நான் படிச்ச அதே கேள்வி ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்க. செலவீட்டு அணுகுமுறையில ஒரு நாட்டிட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பிடும் போது வீட்டுத்துறையின கொள்வனவுல தனியார்ட முதலீட்டு ஒரு நல்லா வர கேள்விதான். தனியார்ட முதலீட நான் சொல்ற புதிதாக கட்டப்பட்ட வீடு. இதே கேள்விதான் மாறி மாறி வரும். இதே விஷயம் தான் வரும். அப்ப என்ன வர ஆன்சர்? மொத்த தனியார் முதலீட கூட எதை நாங்க செல்லும் எங்களுக்கு புதிதாக கட்டப்பட்ட வீடு. சரி, புதிதாக கட்டப்பட்ட வீடு. ஓகே. இப்ப இது சரி. இப்ப 22வது கேள்வி போமா? சரி. அப்ப 22வது கேள்விக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். 22வது கேள்வி சின்ன கேள்வி ஒண்ணுதானே. பின்னோரண மற்றும் சொத்து வருவாயாக கருதப்படுவது யார்? இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இதுக்கு 30 சரி. இப்ப ஆன்சர் எல்லாரும் பேப்பர் எடுத்தோம். 2019ல நாங்க இப்ப எத்தனாவது கொஸ்டின் செய்யறேன்? 2019ல 22வது எம்சிக்யூ. 19வது கொஸ்டினுக்கு 19வதுக்கு 3, 20க்கு 5, 21க்கும் 5. இப்ப நாங்க செய்யற 2019ல 22வது கேள்வி எல்லாம் விடுவோம். பின்வருவனவற்றுள் சொத்து வருவாயாக கருதப்படுவது யார்? நீங்க ஆன்சர் சொல்லுங்க. எது ஆன்சரா வரும்? இல்லையோ சரி நீங்க சும்மா சொல்லுங்க. எது ஆன்சரா வரும்? பின்வருவனவற்றுள்ள சொத்து வருவாயா? ரைட். 2வது. வேற யார் சரிங்களா? 2வது. சொத்து வருவாயா இது வாரம் வட்டி. வேற ஆன்சர் இருக்கா? யார் சொல்லுங்க பா. வேற ஆன்சர். ரைட். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல பாக்குறேன். 2வது ஆன்சர் வரும். இப்ப நான் தான் கேக்குறேன். இப்ப 2வது ஆன்சர் வரும். எப்படி வரும்? யாரும் மைக் ஆன் பண்ணி சரி, செட்ல சரி. இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் சார். இப்ப இது ஆன்சர் வர ரைட். இப்ப நீங்க சம்டைம்ஸ் உங்களோட இத கொஸ்டின் ஸ்கூல்ல செஞ்சா டீச்சர் சொல்லிருக்கும் இப்படிதான் வட்டி வார. வட்டி தான் வார. வட்டி வார. இத நான் கேட்கிற கேள்வி. யாராலும் வட்டி வார. ரைட். இதான் பாயிண்ட். இதான் ரைட்டா. அப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சது ஞாபகம் இருக்கா? ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் உற்பத்தி காரணிகள்னு சொல்லி 4 விஷயம் இருக்கு. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை. இதுல எங்களோட சொத்தா நான் எது சொன்னேன் உங்களுக்கு போன ஃபைனல் செமினார்ல? இது 4ல நாங்க எது சொத்தா எடுக்கிறேன்? நீங்க சொல்லுங்க பாக்க. நான் இதுல எது சொத்தா எடுக்கிறேன்? நிலத்தை நாங்க எது எடுக்கிறேன்? நிலத்தை மூலதனத்தை எடுக்கிறோம். யாப்பமிக எல்லாருக்கும் கொஸ்டின் நம்பர் வந்து 22 சரியா? 2019ல கொஸ்டின் நம்பர் 22 ரைட். அப்ப என்னோட சொத்து வருவாய்ன்னு சொன்னா அது ஒன்னா வருவாய பாக்குறது என்ன எங்க சொத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே நாங்க. எங்க சொத்து என்னன்னு சொன்னா ஒன்னாவது நிலம் எங்களோட ஒரு சொத்து. நிலம் எங்களோட ஒரு சொத்து. அதே மாதிரி மூலதனம் எங்களோட ஒரு சொத்தா இல்லையா? எங்களோட ஒரு சொத்து. மூலதனமும் எங்களோட ஒரு சொத்து. இப்ப இதுக்கு கிடைச்ச ரிட்டர்ன். இதுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் தான் நாங்க என்ன சொல்றோம்? சொத்து வருவாய். நிலத்துக்கு என்ன கிடைச்சிரு? வாடகை. மூலதனத்துக்கு என்ன கிடைச்சிரு? வட்டி. அப்ப இதுல சொத்து வருவாயின்னு சொன்னா எது ரெண்டும் எங்களோட சொத்து வருவாயா வரும்? வாடகையும் வட்டி. அப்ப உங்களோட விடையில சைடுல எழுதிக்கோங்க. வட்டி கமா வாடகை. எப்படி வரும்? வட்டி கமா வாடகை ரெண்டும் சேர்ந்துதான் எங்களோட சொத்து வருவாயா செல்ற.
இப்ப விளங்கிச்சா? A 22வது